புதுச்சேரிக்கு வந்த மும்பை பள்ளி மாணவர்கள். புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா பொம்மை தயாரிக்க ஆர்வம். பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமியிடம் ஆர்வமாக கற்ற மாணவர்கள். வெளிமாநில மாணவர்களுக்கு பயிற்றுவித்தது மகிழ்ச்சி என சிற்பக்கலைஞர் பெருமிதம். புதுச்சேரியில் புவிசார் குறியீடு பெற்ற டெரகோட்டா எனும் சுடு களிமண் சிற்பக்கலை பாரம்பரிய கலையாகும். இந்த கலையில் பத்மஸ்ரீ விருது பெற்ற முனுசாமி என்பவர் கணுவாப்பேட்டை கிராமத்தில் தனி பயிற்சி கூடம் அமைத்து பயிற்சி அளித்து வருகிறார். மும்பையில் சர்வதேச பள்ளியில் பயிலும் மாணவர்கள் கல்வி மற்றும் கலாச்சார பயணமாக புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். இவர்களுக்கு பாரம்பரிய கலையான சுடுமண் சிற்பங்களை செய்வது எப்படி என முனுசாமி பயிற்றுவித்தார். மாணவர்களும் விலங்குகள், பாரம்பரிய கலைப்பொருட்கள், பறவைகள், சாமி சிலைகள், கடல்வாழ் உயிரினங்கள் என பல்வேறு பொம்மைகளை செய்து ஆர்வமுடன் கற்றுக்கொண்டனர். We've come to Pondicherry for a school trip, and today we participated in the terracotta workshop where we learned how to mold different objects. We made different paintings and more. So it was a really nice experience where we all got to learn something different. It was really relaxing and therapeutic, and it was something different that we've got to do throughout this whole trip. We've not done something like this, and I think it was a really good experience for all of us. We got our hands messy and we learned how to create different things, even though some of us didn't know we had that artistic ability. So I also like doing a lot of art, so I can maybe teach the students that I teach how to do this. I can involve them and make them do terracotta artwork. முதல் முறையாக கைகளில் களிமண் பட்டது. கைகள் அழுக்கானாலும் புதிய வகை பொம்மை செய்யும் போது நல்ல ஒரு நிதானம், அமைதி கிடைத்தது. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது என்றனர். We've come to Pondicherry for a school trip. It's an educational trip, and this is our terracotta experience with Padma Shri Mr. Munuswamy. So I would like to begin by saying a big thanks to him for giving us this opportunity, because it was most of our first time getting involved with terracotta and clay and modeling. We all had a fabulous time, and I had so much fun while playing with the clay. We made different structures like Ganesh Ji and different animals, which we can take back home. So it'll be a memory we'll always cherish very much. So this was honestly my first time doing a terracotta experience, and it really made me interested in clay and in art. And I can't wait to take this up in the future, because in school we do a lot of cast work with children across municipal schools. So I think this is a very fun activity which all students will enjoy. I'm very happy. Yeah, this was a very fun experience, and I can't wait to do it again. ஒவ்வொரு ஆண்டும் வந்து பார்த்தீங்கன்னா பிடி சோமானியுடைய பள்ளியினுடைய மும்பையில் இருக்குது இந்த ஸ்கூலு. இந்த சோமானியா ஸ்கூல்லேருந்து +1 படிக்கிற குழந்தைங்க எல்லாருமே இங்கே வருவாங்க. ஒவ்வொரு வருஷமாக கல்வி சுற்றுலா வராங்க. இந்த கல்வி சுற்றுலா வரும்போது என்னுடைய பார்ட் வந்து ஒரு அரை நாள் வந்து என் கூட வந்து இவங்க சுடுகளிமண் சிற்பம் செய்கிறத வந்து பார்ப்பாங்க. அப்போ நம்ம என்ன மாதிரிலாம் செய்து இந்த நம்மளுடைய பாரம்பரிய கலையை வந்து இந்த ஜியாகிரபிக்கல் இண்டிகேஷன் பெற்ற அந்த கலையை வந்து எல்லாருக்கும் வந்து கொண்டு சேர்க்கணுன்றதுக்காக இந்த ஆற்றங்கரை சங்கராபரணி ரிவரில் கிடைக்கிற அந்த களிமண்ணில் இதில் என்னென்ன மினரல்ஸ்லாம் இருக்குது, ஜிஐ டேக் எப்படி கிடைச்சிருக்கு, இதெல்லாம் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து இப்போ செய்முறை விளக்கம் கொடுத்தோம். ஒரு 6 விதமான ஒரு விளக்கம் கொடுத்தோம். இன்னைக்கு குழந்தைங்களை வந்து ஃபர்ஸ்ட் களிமண்ணில் வந்து இந்த சுனாமி கணேஷ் மாதிரி ஒன்று செய்து காமிச்சோம். அப்புறம் லக்கி கணேஷ் செஞ்சு காமிச்சிடும். அப்புறம் அனிமல்ஸ் வந்து யானை, குதிரை, அப்புறம் பறவை வகைகள், அப்புறம் வந்து ஒரு முகம் எப்படி செய்யறது, ஏன்னா ஒரு சோல்ஜர் இவங்களாம் செய்வாங்களே அந்த வில்லேஜ் டைட்டில், அதுக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து ஒரு 7 விதமான வெரைட்டிஸ் செய்து காமிச்சோம். அவங்க பார்த்தீங்கன்னா நிறைய கொற்கடல் பண்ணாங்க, நிறையா ஒரு ஆமை பண்ணாங்க. இன்னைக்கு அவங்க பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த விஷயமும் நல்ல பாரம்பரியமான ஒரு சோல்ஜர்ஸ் எல்லாம் நிறைய அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட்டிவ் மைண்டு 1000 இதை கொண்ட மூளை மாதிரி அவங்க நல்லா செய்து காமிச்சிருக்காங்க. அந்த பிடி சோமானியா ஸ்கூல்லேருந்து மும்பைலேருந்து வந்த மாணவர்கள் வந்து என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது ஒரு பெரிய இது, ஏன்னா நம்மளுடைய எல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் வைட்டை வந்து கற்றுக்கிட்டா தான் நம்ம நல்லா இருக்கும். அதை வந்து அந்த ஸ்கூல் வந்து பண்ணுறதை வந்து நாங்கள் வந்து கண்டிப்பாக எங்கள் மனசார பாராட்டோம். அழிவின் விளிம்பில் உள்ள களிமண் சிற்பக்கலையை மீட்டெடுக்கும் வகையில் உள்ளூர் வெளிமாநில மாணவர்களுக்கு இந்த பயிற்சியை அளிப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என முனுசாமி தெரிவித்தார்.